கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். வியூவர்ஸ், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அளவுகள் கவனித்து பார்த்து செய்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஜீரகம் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடியும் கரம் மசாலா பொடி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இப்போ இந்த பன்னீர், அதுக்கப்புறம் வந்துட்டு கேப்சிகம், ஆனியன்லாம் இதுக்கு வந்துட்டு பன்னீர் டிக்கா மசாலா செய்கிறதுக்கு க்யூபாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் தயிர் தான். புளிப்பில்லாத கெட்டி தயிர் ஒரு 100 ml எடுத்திருக்கேன். அதை போட்டுட்டு நம்ம அந்த பொடி வகையெல்லாம் சேர்த்து நல்லா தந்தூரி மசாலா மாதிரி மிக்ஸ் பண்ணி, அந்த நம்ம பன்னீர், கேப்சிகம், ஆனியன் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை மட்டும் மேரினேட் பண்ணி ஒரு 5 minutes வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்துட்டு நெய் போட்டு நம்ம அது வதக்கி எடுக்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு இதெல்லாம் நம்ம அதில் மேரினேட் பண்ணிடலாம். ஒரு ஆனியன் வந்துட்டு நல்லா ஃபைனலாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் விழுதாக. அது வந்து நம்ம இது வந்து மசாலாவாக சப்பாத்தி நான்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறோம். அதனால் லாஸ்ட்டில் அது செய்கிறதுக்கு மசால் பண்ணுறதுக்கு இப்போ இந்த மேரினேட் பண்ணது மட்டும் நம்ம கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அந்த கடாயில் இது போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தயிர்ன்றதுனால தண்ணி விடும். மறுபடியும் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு ஸ்டவ்வில் வச்சு பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நம்ம ஒரு கடாய்க்கு சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம மசாலுக்கு வேண்டியது செய்யலாம். இது வந்துட்டு வாசனை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது. ஹோட்டல்லலாம் ஷைனிங்காக கொண்டு வந்து வைப்பாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து அவங்க 1/2 டீஸ்பூன் போல் சுகர் சேர்ப்பாங்க இதில். அதனால தான் நமக்கு ஷைனிங்காக இருக்கும் அவங்க கொண்டு வந்து நமக்கு டேபிளில் சர்வ் பண்ணும்போது. இப்போ அகைன் அதே பேன் வச்சுட்டு 1 டீஸ்பூன் நெய் போட்டு ஓமம் ஜீரகம், அந்த பொடியாக நறுக்கின வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு, அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு 5 minutes மூடி போட்டு வச்சிடலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 1/2 டீஸ்பூன் சுகர் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக செம்ம ஹெல்த்தியான ஃபுட் இது, ப்ரோட்டீன் ஃபுட் இது. இப்போ பாருங்கள், எல்லா தண்ணியும் ட்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். பட்டர் வச்சு சர்வ் பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.